கருப்பு பலூன் பறக்கணும். ஒழிக ஒழிக விவசாயிகளை வஞ்சிக்கும் வீரர்கள் முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலின். ஒழிக ஒழிக விவசாயிகளை அழிக்கும் விவசாயிகளை வஞ்சிக்கும் வீரர்கள் முன்னேற்ற விவசாயிகள் விரோத ஆட்சியை நடத்திய கடந்த 5 ஆண்டு காலத்தில் முழுக்க முழுக்க விவசாயிகள் அளிக்கக்கூடிய பொய் வழக்கில் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்து இன்று திருப்பூருக்கு வாக்கு சேகரிக்க வரும் விவசாயிகள் துரோகி ஸ்டாலினை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கருப்பு கொடி காட்டுகிறது. இது போன்ற அயோக்கியத்தனமான விவசாயிகளுக்கு எதிரான வேலையை செய்யும் ஆட்சியை நடத்திவிட்டு எந்த மூஞ்சியை வைத்து இன்று திருப்பூர் மாவட்டத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். ஏற்கனவே 5 வருஷமாக தமிழ்நாட்டை சூறையாடிவிட்டு மீண்டும் சூறையாடுவதற்கு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. கடந்த 5 வருஷ ஆட்சியில முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை சூறையாடுவதற்காகவும் தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் மட்டுமே திமுக ஆட்சி நடைபெற்றது. அதனுடைய தலைவர் பொம்மை முதல்வராக 24ஆம் புலிகேசியாக இருந்திருக்கிறார். தற்பொழுது வரை தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு தலைவர் தான் மு.க. ஸ்டாலின். விவசாயிகள் விரோதி தான் மு.க. ஸ்டாலின். அவர் தலைமையில் அமைந்த ஆட்சி 2026 மீண்டும் வந்தால் தமிழ்நாடு மிகப்பெரிய வன்மையாக கண்டித்து இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பங்கு பெற்றிருக்கிறது. விவசாயிகளுடைய குணத்தையும் விவசாயிகளுடைய கோரிக்கையும் நிறைவேற்றாத விரோத போக்குடன் பொய் வழக்கு போட்டு கறிக்கோழி பிரச்சனை, இனாம் நல பிரச்சனை, எந்த பிரச்சனையும் தீர்வு கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான குற்ற சக்தி தான் இந்த திமுக என்பதை தெளிவாக தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. Oh,